தாவேக நூலிலை மெஜாரிட்டி திருப்பத்தூர் கேஸ் திமுக நினைத்தால் இப்போதும் விஜய்க்கு சிக்கல்தான். விஜய் தலைமையிலான தாவேக அரசு பெரும்பான்மைக்கான விளிம்பில் ஊசலாடி கொண்டிருக்கிறது என்பது நிதர்சனம். தமிழகத்தில் சுமார் 60 ஆண்டுகால திராவிட கட்சிகளின் ஆதிக்கத்தை முறியடித்து முதல்வராக பதவியேற்று உள்ள விஜய்க்கு சட்டமன்றத்தில் தனது பெரும்பான்மையை நிரூபிப்பது ஒரு பெரும் சவாலாக உருவெடுத்துள்ளது. திமுக கூட்டணி கட்சிகள் தாவேக ஆட்சிக்கு ஆதரவு அளித்து உள்ளது எப்போதுமே தலைக்கு மேல் கத்தியாக தொங்குவது ஒருபுறம் இருக்க, திருப்பத்தூர் தொகுதி தேர்தல் வழக்கும் விஜய்க்கு சிக்கலாக இருக்கக்கூடும். சட்டசபை தேர்தலில் தாவேக 108 இடங்களை பிடித்திருந்தது. ஆனால் முதல்வர் விஜய் பெரம்பூர் மற்றும் திருச்சி கிழக்கு என 2 தொகுதிகளில் வென்றதால் விதிமுறைப்படி ஒரு தொகுதியை ராஜினாமா செய்ய வேண்டும். திருச்சி கிழக்கு தொகுதி எம்எல்ஏ பதவியை அவர் ராஜினாமா செய்துள்ளார். இதனால் தற்போது தாவேகவின் பலம் 107 குறைந்துள்ளது. திருப்பத்தூர் சட்டமன்ற உறுப்பினர் ஸ்ரீனிவாச சேதுபதி 1 ஓட்டு வித்தியாசத்தில் KR பெரியகருப்பனை தோற்கடித்தார். இதற்கு எதிராக பெரியகருப்பன் ஹைகோர்ட்டில் வழக்கு தொடர்ந்தார். இந்த வழக்கில் தேர்தல் ஆணையத்தின் பதில் கோரியுள்ளது ஹைகோர்ட் டிவிஷன் பெஞ்ச். இந்த வழக்கு நாளை மீண்டும் விசாரணைக்கு வருகிறது. திருப்பத்தூர் தொகுதி தேர்தல் வழக்கில் மத்திய பிரதேசத்தைச் சேர்ந்த முகேஷ் மல்கோத்ரா வழக்கில் உச்சநீதிமன்றம் அளித்த வழிகாட்டுதல்கள் இங்கு ஒரு முட்டுக்கட்டையாக மாறக்கூடும். நீதிமன்ற உத்தரவின்படி சில குறிப்பிட்ட சட்ட சிக்கல்கள் இருக்கும். எம்எல்ஏக்கள் அவைக்கு வரலாம், விவாதங்களில் பங்கேற்கலாம். ஆனால் அரசுக்கு எதிரான நம்பிக்கையில்லா தீர்மானம் அல்லது பெரும்பான்மை வாக்கெடுப்பின் போது வாக்களிக்க முடியாது. இந்த அடிப்படையில் திருப்பத்தூர் எம்எல்ஏவின் வாக்கு எண்ணப்படாவிட்டால் தாவேகவின் கைவசம் இருக்கும் நேரடி வாக்குகள் 106 மட்டுமே. தனி பெரும்பான்மைக்கு 118 வாக்குகள் தேவை. ஆனால் திருச்சி கிழக்கு ராஜினாமாவிற்கு பின் அவையின் மொத்த பலம் 233 குறைந்துள்ளதால் பெரும்பான்மைக்கு 117 வாக்குகள் போதுமானது. தாவேக 106, விசிக 2, இந்திய கம்யூனிஸ்ட் 2, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் 2, காங்கிரஸ் 5, IUML 2 மொத்தம் 119. இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சியின் ஆதரவு இல்லை என்றால் இந்த கூட்டணி சரியாக 117 என்ற எல்லையை தொடுகிறது. இதில் ஒரு வாக்கு குறைந்தாலும் அல்லது ஒரு எம்எல்ஏ வாக்கெடுப்பிற்கு வராமல் போனாலும் ஆளும் கட்சியால் பெரும்பான்மையை நிரூபிக்க முடியாது. சட்டமன்றத்தில் 59 இடங்களை வைத்துள்ள திமுக பிரதான எதிர்க்கட்சியாக வலுவாக உள்ளது. திமுக கூட்டணியில் குறைந்த விசிக, இடதுசாரிகள் மற்றும் காங்கிரஸ் ஆகியவை தற்போது விஜய்க்கு வெளியிலிருந்து ஆதரவு அளிப்பதாக அறிவித்துள்ளன. இருப்பினும் இந்த ஆதரவு நிபந்தனைக்கு உட்பட்டது. ஏதேனும் ஒரு கொள்கை முடிவில் முரண்பாடு ஏற்பட்டு இந்த சிறிய கட்சிகள் ஆதரவை விலக்கிக் கொண்டாலோ அல்லது வாக்கெடுப்பில் நடுநிலை வகித்தாலோ விஜய் அரசு உடனடியாக பெரும்பான்மையை இழக்கும். சுருக்கமாக சொன்னால் விஜய் அரசு தற்போது நூலிலை பெரும்பான்மையில் உள்ளது. IUML போன்ற சிறிய கட்சிகளின் ஆதரவும் திருப்பத்தூர் எம்எல்ஏ தொடர்பான நீதிமன்ற தெளிவும் இந்த அரசின் ஆயுளை தீர்மானிக்கும் காரணியாக இருக்கும். திமுக போன்ற அனுபவம் வாய்ந்த கட்சிகள் இந்த பலவீனத்தை பயன்படுத்தி கொள்ள நினைத்தால் வரும் நாட்களில் தமிழக அரசியலில் இன்னும் பல அதிரடி திருப்பங்களை காணும். அரசியலில் எதுவும் சாத்தியம் என்பதால் திருச்சி இடைத்தேர்தல் முடிவுகள் வரும் வரை இந்த நூலிலை ஊசலாட்டம் தொடரும்.